அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெட் கிளாஸ் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, போல்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, ரோல் பண்றனால, மொத்தமா நம்மளுடைய ஷெட்யூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் 30 கொஸ்டின் இருக்கு. இங்கிலீஷ் 30 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி 30 இருக்கு. டோட்டலா இது மட்டுமே என்ன ஆகுது அப்படின்னா, 90 கொஸ்டினு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் கொஸ்டின். ஒரு 60 கொஸ்டின் வைக்கிறாங்க. டோட்டலா 150 கொஸ்டின் இருக்கு. இந்த 150 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின். ஸ்கூல் புக்ல இருந்து தான் அனைத்து கொஸ்டினுமே வருது. எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல இருந்து தான் வருது. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. ஓகேங்களா? கரெக்ட். இதுல தமிழ் 30ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. டைரக்ட்டா கொஸ்டின் போயிருவோம். முத்து என்ற சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முத்து அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, நித்திலம். நித்திலம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்தாகுது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பணிலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ 4 ஆப்ஷனுக்கும் லைட்டா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 ஆப்ஷன், 3 ஆப்ஷன்னாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பணிலம் அப்படின்னா என்ன சொல்றோம் பார்த்தீங்க அப்படின்னா, சங்கு. சரிங்களா? சங்க தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, பணிலம்னு சொல்றோம். புக்லயே இருக்கு. சரிங்களா? நமக்கு 8த் புக்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 10த் புக்ல இருக்கு. புக்க தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 30 கொஸ்டின் போறதில்ல. அதனால 8த் புக்ல இருக்கு. நமக்கு 10த் புக்ல இருக்கு. நம்மளுடைய சிலபஸ்லயே இருக்கு. சரிங்களா? அப்ப பணிலம் அப்படின்னா சங்கு. பகடுன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. பகடு அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எருமை கடா. சரிங்களா? எருமைய சொல்லக்கூடியது, எருமை கடான்னு சொல்லக்கூடியது தான் பகடு. வேரி அப்டின்னு குடுத்துருக்காங்க பாருங்க. வேரி அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, வேரினாலும், மது அப்டின்னாலும் 2மே என்ன அர்த்தத்த தருதுன்னா அப்டின்னா, தேன் அப்டின்னு ஒரு அர்த்தத்த தருது. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இது ரிலேட்டடா வரக்கூடியது. மாநிலம்னா சங்கு, பகடுனா எருமக்கடா, வேரி அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, தேன் குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காடுக்கும் கேட்பாங்க. சரிங்களா? அப்படிங்கிறது சோலை. சோலைய வச்சும், காடு வச்சும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கானகம் அப்படின்னு சொல்றோம். ஜங்கிள் அந்த கொஸ்டினும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ரிலேட்டடா வரனால அத பாத்துற வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்ப 31 கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 31 இருக்கு. முத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னு தான் கேட்டிருக்காங்க. நித்திலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 32. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆலா வள்ளியப்பாவுடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களா? ஒரு ஆத்தருக்கும் சிறப்பு பெயர்கள் வச்சிருக்காங்க. அதுல ஆலா வள்ளியப்பாவுடைய சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இப்ப எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் எங்க இருக்குன்னா, 7லயே இருக்கு. ஓகேங்களா? இது ரிலேட்டடா வேற ஏதாவது கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா, கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, குழந்தை மனம் கொண்ட கவிஞர். சரிங்களா? குழந்தை மனம் கொண்ட கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு கேட்டாங்கன்னா, குழந்தை மனம் கொண்ட கவிஞர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கண்ணதாசன். அவர் தான் குழந்தை மனம் கொண்ட கவிஞர். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கற்பனை கவிஞர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கற்பனை கவிஞர் அப்படிங்கிறது கவிஞர்கள் எல்லாமே கற்பனையா நெறையா புக்ஸ் எழுதுறாங்க, பொயட்ரி எழுதுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கற்பனை கவிஞர் அப்படிங்கிற நமக்கு நேம் இருக்கு. கண்ணதாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கற்பனை கவிஞர் அப்படிங்கிற நேம் இருக்கு. சரிங்களா? இது சும்மா குடுத்துருக்காங்க. ஆனா கவிஞர்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கவிஞர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கற்பனை கவிஞர்ங்க இருக்கு. ஓகேங்களா? 3வது இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்க. உவமை கவிஞர். உவமை கவிஞர் அப்டின்னா யார் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, சுரதா. சுரதா தான் என்ன சொல்லுவார் அப்டின்னா, சுரதா. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, உவமை கவிஞர் அப்டின்னு சொல்லக்கூடியவர். ஓகேங்களா? உருவக கவிஞர் இருக்காரு பாருங்க. உருவக கவிஞர்னா யார் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, நா. காமராஜ். சரிங்களா? காமராஜ். அவரு தான் என்ன ஆகுதுன்னா, உருவக கவிஞர். இவர பத்தின ஒரு முக்கியமான நூல் சொல்லணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 1970 சம்திங்ல என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னா, கருப்பு மலர். சரிங்களா? கருப்பு மலர் அப்படிங்கிற ஒரு புக் விட்டிருப்பாரு. சரிங்களா? புக் எழுதியிருப்பாரு. இந்த கருப்பு மலர் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்பத்தை கொண்டு வந்த நூல். சரிங்களா? கவிதை உலகத்துல ஒரு திருப்பத்தை கொண்டு வந்த நூல் அப்படின்னாலே கருப்பு மலர். காமராஜர் உடையது. சரிங்களா? உருவக கவிஞர். மெட்டஃபர் ரைட்டர். ஓகேங்களா? இது நீங்க ஞாபகம் வச்சுங்க அடிஷனலா. அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆலா வள்ளியப்பாவுடைய சிறப்பு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். 32க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. 33 கலை அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா, 10த் புக்ல இருந்து தான் நமக்கு எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்க. சரிங்களா? டீச்சர் எக்ஸாம்லயே டெட்லயே 10த் புக், 8த் புக் மேஜரா ரோல் பண்ணுது. கலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கரும்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கலை அப்படின்னாலே கரும்பு அப்படின்னு அர்த்தம். அதே வந்து பார்த்தீங்கன்னா, கரும்புடைய அடிப்பகுதி, நுனிப்பகுதி இதெல்லாம் குடுப்பாங்க. சரிங்களா? இது ரிலேட்டடா வரக்கூடியது கரும்பு அப்படிங்கிறது கலை. அதான் கரும்புடைய அடிப்பகுதி. நுனிப்பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொழுந்து அடங்கி போயிரும். சரிங்களா? அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலை அப்படிங்கிறது தேவையற்ற செடி இப்படி போட்றக்கூடாது. கலைய வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள்ல எடுக்குறாங்க. லகர வேறுபாட்டுல. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கலை வந்து பார்த்தீங்கன்னா, குண்டுலா இருக்கு. செகண்ட் இருக்கக்கூடிய கலை அப்படிங்கிறது பொதுலகரம் இருக்கு. 3வது இருக்கக்கூடிய கலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரும்பு சொல்லக்கூடியது.
அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கலை அப்படிங்கிறது அறிவு, அறிவுல வருது. ஞானம், ஞானத்திலே வருது. சரிங்களா? அதே மாரி கலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட் சம்மந்தமா வரக்கூடியது. சரிங்களா? கலைஞர் இதெல்லாம் சொல்றோம். ஆர்ட் சம்மந்தமா வரக்கூடியது. 2ஆ இருக்கக்கூடிய கலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னா, தேவையற்ற செடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வயல்வெளியில புல் வகைகள் இருக்கு. அந்த புல் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையற்ற செடிக்கு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, களை அப்படின்னு சொல்லக்கூடியது. 3 இருக்கக்கூடிய கலை தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு கரும்பாகுது. ஓகேங்களா? இதுக்கு இதுதான் ஆன்ஸர். அப்போ 33க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ தான் சரியான ஆன்ஸர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 34. நவை. நவை அப்படிங்கிறவுடைய அர்த்தம் கேட்டிருக்காங்க. நவை அப்படின்னாலே என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, குற்றம் தான் அர்த்தம். சரிங்களா? நவை அப்படின்னாலே குற்றம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகிழ்ச்சி இருக்கு. இப்ப அந்த மகிழ்ச்சிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, களிப்பு. களிப்புன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சின்னு அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது. இப்ப நவை அப்படின்னா என்னவா தருது அப்படின்னா, குற்றத்த தருது. அவை அப்படிங்கிறது ஈஸியா போட்டுடலாம். அவை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கம். சரிங்களா? சங்கம் அமைச்சது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில சங்கம் இருந்ததா, அவயம் அப்படிங்கிறான். இப்ப அவயம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, சங்கத்த சொல்லக்கூடியது. இப்ப கல்வி அப்படிங்கிறது ஈஸியா போட்டுறலாம். எஜுகேஷன் படிப்பு சம்மந்தமா வரனால அது ஈஸியா போட்டுறலாம். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நவை அப்படிங்கிறது குற்றத்த தருது. 34வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 35. பண்டைய தமிழர்கள் 7 அடி நடந்து சென்று யாரை வழி அனுப்பினர்? இதுவும் பாருங்க அப்படியே 10th புக்ல இருக்கு. சரிங்களா? காலின் 7 அடி பின் சென்று. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு அதிகாரமே வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் படைச்சிருக்காரு. இது நமக்கு 10th புக்ல இருக்கக்கூடியது விருந்தோம்பல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, காசி காண்டம் அப்படின்னு ஒரு பாடல். காசி காண்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, முன்பெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, விருந்தினர் கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா வரவேற்று என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு வழி அனுப்புறோம். வழி அனுப்பும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு இங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த வீடு இருக்கு. இப்ப இது ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீட்டுக்கு வந்தவங்கள இங்கேருந்து அவங்கள அனுப்புறதுக்கு பதிலா இதுவரைக்கும் வீட்லருந்து நமக்கு ரோடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பண்ணுவோம்னா விட்டுட்டு வருவோம். அப்ப அதுக்கு பேரு தான் என்ன பார்த்தீங்கன்னா, விருந்தினரை உபசரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, விருந்தினரை உபசரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா, காசி காண்டம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. சரிங்களா? காசி காண்டம். அது வந்து பார்த்தீங்கன்னா, காசி நகரத்துடைய பெருமையை சொல்லக்கூடிய நூல் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, காசி காண்டம். இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு காசி காண்டம் நூலே காசி நகரத்துடைய பெருமையை சொல்லக்கூடியது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வரவேற்றல பத்தி ஒரு 9 பகுதியில சொல்லியிருப்பாங்க. அப்ப வீட்டுக்கு வந்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம் சொல்றோம், வாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப உட்கார சொல்றோம், உட்கார்றாங்க. அப்ப தண்ணி குடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அருகில உட்கார்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நலம் விசாரிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல முறையில சாப்பாடு போடுறோம். சாப்பாடு போட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு திரும்ப வீட்ட விட்டு போம்போது என்ன பண்றோம்னா, வழி அனுப்பி வைக்கிறோம். இந்த ரூல்ஸ்ல வரக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு காலின் 7 அடி பின் சென்று அப்படிங்கிறது பொருநராற்று படை தான் நூல் சொல்லுது. அப்போ இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, விருந்தினரை வந்து பார்த்தீங்கன்னா, வழி அனுப்பக்கூடியதா சொல்றாங்க. அப்போ 35க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா, 4த் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 36. திருவிக்கா. திருவிக்கா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துராமலிங்க தேவர் அவரத்தான் சொல்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 7த் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? 7த் புக்ல இருக்கு. அப்ப திருவிக்கா தான் என்ன பண்றாரு அப்படின்னா, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவர சொல்றாரு. ஓகேங்களா? 36க்கு ஆப்ஷன் ஏ. மீதி இருக்கக்கூடிய ஆத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தந்தை பெரியார் இருக்காங்க, வ.உ. சிதம்பரனார் இருக்காங்க, பாலகங்காதர திலகர் இருக்காங்க. இத வச்சு நமக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கொஸ்டின் இருக்கனால ஆப்ஷன் ஏவே போடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 37. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள். இது ஆக்சுவலா ப்ரூஃப் இருக்கு. ஆனா இருக்கு. எந்த நூல் சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் தான் சொல்லுது. சரிங்களா? சிலப்பதிகாரம் தான் சொல்லுது. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணெழுத்து. அதான் சொல்லுவான், "கண்ணெழுத்து எண்ணு பல்பொதி" அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கடைச்சங்க காலத்துல எழுத்துக்கள் இருந்தது. எழுத்துக்கள் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு பேரு கண்ணெழுத்து அப்படிங்கிறான். அப்ப கண்ணெழுத்து எண்ணு பல்பொதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலே சிலப்பதிகாரம் தான் சொல்லுது. சரிங்களா? ரைட். அப்ப 37க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஆப்ஷன் செகண்ட் தான். ஓவி எழுத்து, வட்டெழுத்து, ஒலி எழுத்து. வட்டெழுத்து வட்டமட்டமா இருக்கக்கூடியது எழுத்துக்கள் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, கண்ணெழுத்து தான் கரெக்ட். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 38. என்ன குடுத்துருக்கான் பாருங்க. ஆர்டிக் ஆலா. இது ஆக்சுவலா 6th புக்ல இருக்கு. சரிங்களா? ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது பறவைகளை பற்றிய படிப்பு. நமக்கு பறவைகளை பற்றிய படிப்பு நமக்கு ஆர்க்கியாலஜி இருக்கு. அதே மாரி நமக்கு பறவியல் மனிதர் இருக்கார். சரிங்களா? சலீம் அலி இருக்காரு. சக்திமுத்து புலவர் வச்சும் நமக்கு இருக்கு. சரிங்களா? பாட்டுக்கெல்லாம் நெறைய இருக்கு. இப்ப ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? அப்ப ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது என்ன என்ன பார்த்தீங்கன்னா,
ஒரு வகையான பறவை. சரிங்களா? ஒரு வகையான பறவை. நமக்கு சிறகடிக்காமல் பறக்கக்கூடிய பறவையெல்லாம் நம்ம படிப்போம். ஓகேங்களா? பார்ட்டிகல் அப்படிங்கிறது ஒரு வகையான பறவை. ஒரு வகை பறவை. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 38க்கு ஆப்ஷன் சி தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க என்ன கொஸ்டின் 39. நேதாஜி என்னும் பெயரில் வெளிவந்த இதழ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதழ் ஒரு எந்த இதழா இருக்கு அப்படின்னா வார இதழ் தான் வெளியிடுவாங்க. நேதாஜி அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார இதழ் தான் வெளியிடுறாங்க. இதுனுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8th புக் சரிங்களா? 8th 9th புக்லயும் இருக்கு. ஓகேங்களா? அண்ணாமலையார் பாடத்துல இருக்கு. 8th புக்லயும் ஃபைனல் பாடத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்ப 39க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? கரெக்ட். அடுத்த பாருங்க 40வது கொஸ்டின். உணர்ச்சி கூறுகள் அதிகம் இடம் பெறுவது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஒண்ணும் கிடையாது. நம்ம பேசுறோம். பேசும்போது என்ன பண்றோம் அப்படின்னா ரைசிங் ஃபாலிங்ல பேசுறோம். உயர்த்தி தாழ்த்தி பேசுறோம். தாழ்த்தி உயர்த்தி அப்படின்னா ரைசிங் ஃபாலிங்ல பேசுறோம். சரிங்களா? ஏற்ற இறக்கத்துல பேசுறோம். அப்ப உணர்ச்சி கூறுகள் ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி இருக்கு. சரிங்களா? இப்போ ஒருத்தன் போறான் அப்படின்னா எங்க போற அப்படின்னு கேட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னா அதட்டி கேட்கிற மாதிரி கட்டளை ஆகுது. எங்க போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லோவா மெதுவா கேட்கிற மாதிரி அப்ப ஒன்னொன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் இருக்கு. அதை வச்சுதான் கொடுத்துருக்காங்க. பேச்சு மொழியில தான் வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி கூறுகளே அதிகம். சரிங்களா? உரைநடை மொழி, எழுத்து மொழி, கட்டுரை மொழிலாம் போட்டுறக்கூடாது. சரிங்களா? பேச்சு மொழியில தான் உணர்ச்சி கூறுகள் அதிகம். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ல இருக்கு. சரிங்களா? அதே கொஷின் தான் நமக்கு மெட்டீரியலே நமக்கு நிறைய தர்றாங்க. ஓகேவா? இப்ப 40வது கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 41. தமிழன தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு யாரு சொன்னா கேட்டாங்க. சரிங்களா? சிலப்பதிகாரத்தை உயர்த்தி சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது 10th புக்ல இருக்கு. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தை உயர்த்தி சொன்னதே யாரும் பாத்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் தான் சொல்லியிருப்பார். அவருக்கு பேர் தான் என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சிலம்பு செல்வர் தான் என்ன ஆகுது அப்படின்னா மாப்போ சிவஞானம். சரிங்களா? ரைட். சூப்பரான கொஸ்டின். அப்ப 41க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஓகேங்களா? சிற்றக்கல் ஒளி அப்படிங்கிற ஒரு பாடத்துல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதே மார்சல் நேசமணி இருக்காரு பாருங்களேன். நமக்கு கன்னியாகுமரி வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தோட இணைச்சதுல வந்து பாத்தீங்கன்னா பெருமையான பங்கு பெரும்பங்கு இருக்கு. நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு நமக்கு இணைச்சிருப்பாரு. சரிங்களா? அவர்தான் மார்சல் நேசமணின்னு சொல்லக்கூடியவர். ஓகேவா? லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒன்றும் பெருசு பெரிய கொஸ்டின் கிடையாது. சின்ன கொஸ்டின் தான். 41க்கு மாப்போ சிவஞானம் தான் சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 42. தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய புகை மூலம் வாகனத்தில் நைட்ரஜன் டேஸை அதிகரிக்கிறது அப்படிங்க. இப்ப நைட்ரஜன் எதை அதிகரிக்குது அப்படின்னா ஆக்சைடுகளை தான் என்ன பண்றது அப்படின்னா அதிகரிக்குது. சரிங்களா? இது டைரக்ட் கொஸ்டின் தான். நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு புக்லயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புக் ஆகட்டும் நம்மளுடைய இன்ஸ்டியூட் புக் ஆகட்டும் ஒரு ஒரு பாடத்திலையும் ஒரு 4வது பாடம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சயின்ஸ் சம்மந்தம் வச்சிருப்பாங்க. அப்போ அது ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். அப்ப 42க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 43. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அதுக்கு பேர் என்ன கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப சொல் அப்படின்னு எடுக்கிறோம். ஃபுல்லாவே சொல்லிடுறேன். சரிங்களா? சொல் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த சொல்லுல தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலக்கண வகை சொற்கள் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். இந்த இலக்கண வகை சொற்கள்ல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. இலக்கிய வகை சொற்கள்ல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. இந்த இலக்கண வகையில சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா வினைச்சொல் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். 3வது வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல் அப்படிங்கிறோம். 4வது வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொல் அப்படிங்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா இலக்கண வகை சொற்களை வருது. ஃபுல்லாவே சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். இலக்கண வகை சொற்களை வருது. அப்ப நீங்க இங்க இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது இயற்றொல் இற்று இயற்றொல் ஒண்ணு இருக்கு. 2வது திரிசொல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 3வது திசைச்சொல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 4வது வடசொல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின் எங்கிருந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இலக்கண வகை சொற்கள்ல இந்த வினைச்சொல் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை போட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க இப்ப வினைச்சொல் அப்படிங்கிற டைரக்டா எடுக்கிறேன். இப்ப வினைச்சொல் வினைச்சொல் அப்படின்னா என்ன சொல்றோம்னா ஆக்ஷன் வேர்டு தான். சரிங்களா? ஆக்ஷன் வேர்டு தான். ஒரு செயலை குறிக்கின்ற சொல் வினைச்சொல். சரிங்களா? ஒரு வினையை குறிக்கின்ற சொல் வினைச்சொல். அப்ப இந்த வினைச்சொல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 ஆங்கிள் பிரிக்கிறாங்க. சரிங்களா? 2 ஆங்கிள் பிரிக்கும் போது இப்போ ஒரு சொல்லு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை முற்று அப்படிமா. ஒரு சொல்லு முடிஞ்சிருச்சுன்னா வினை முற்று. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்தான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வந்தான் அப்படிங்கிறது சொல்லு முடிஞ்சிச்சு.
இதே வந்து பாத்தீங்கன்னா சொல்லு முடியாம வந்த அப்படின்னு இருக்குன்னா அது என்ன எச்சமாயிரும். ஓகேங்களா? கரெக்ட். அப்ப இந்த வினைமுற்றுக்கு கீழே வரக்கூடியதான் ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது. அப்ப இந்த தெரிநிலை வினைமுற்று என்ன ஆகுது அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டும். இந்த குறிப்பு வினைமுற்று என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது, பண்பினால் உணர்த்தக்கூடியது. சரிங்களா? இப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டாம பண்பினால் உணர்த்தக்கூடியது. அப்ப பாருங்க இந்த கொஸ்டின் எங்க போட்டிருக்கான் பாருங்க, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அப்ப காட்டாதுன்னா என்ன ஆன்சர் வர போடலாம்? குறிப்பு வினைமுற்று போடலாம். அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று போயிடும். ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னிலை இடத்தாரை அவங்க மேல திணிக்கக்கூடியது. சரிங்களா? ஏவல்னால இன்னொருத்தவங்க மேல திணிக்கிறது. வியங்கோல் வினைமுற்று நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸ்ல. நம்ம டீச்சரா இருந்தாலும், நம்ம பிஎட் முடிச்சு நம்ம டீச்சரா இருந்தாலும், நமக்கு ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க. அவங்க சொல்லி தந்திருப்பாங்க. இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னா, வார்த்தையோட எண்ட் ஆஃப் த லெட்டர்ல கால முடிஞ்சுனா வியங்கோல் வினைமுற்று போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி டீச்சர் மாதிரி சொல்லிருப்பாங்க. நீங்களே டீச்சரா இருந்திருப்பீங்க. நீங்களே உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லியிருக்கலாம். டியூஷன் எடுக்கலாம், பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம். காலம் முடிஞ்சனாலே வேங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவீங்க. ஆனா இதை தாண்டி இருக்கு. கா இருக்கு, ஈய அப்படின்னு இருக்கு, இயர் அப்படின்னு இருக்கு, அல் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விகுதிகள் ஆயிரும், சஃபிக்ஸ் ஆயிரும். சரிங்களா? ஒரு வார்த்தையுடைய எண்ட் ஆஃப் த லெட்டரு கால வரலாம், இயல வரலாம், இயர்ல வரலாம், அல்லுல வரலாம். இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்ப 43வது கொஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னா குறிப்பு வினைமுற்று தான். சரிங்களா? அப்ப 43க்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஆப்ஷன் செகண்ட். ஒரு கொஷின் ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் தான், கிராமர் பொறுத்தளவு ஃபுல்லா சொல்லும். சரிங்களா? ஈஸியா கத்துக்குங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 44. ஆன்ற அப்படின்னு சொல்லுடைய பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்ற அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சம் தான். ஓகேங்களா? ஆன்ற பெயரச்சம் தான். அப்ப ஆன்ற அப்படின்னாலே அதோடைய ஆன்சரு உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சே அப்படிங்கிறோம். சே அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா உயர்வு தான். மீ அப்படிங்கிறோம். மீ அப்படிங்கிறது மேல, அது எபோ உயர்வு தான். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆன்றனா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 44க்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷனா இருக்கு. பொலிந்த பொலிந்தெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தரக்கூடியது. அந்தெல்லாம் என்ன ஆகுதுன்னா பொலிந்தவர். ஓகேவா? அணிந்த அப்படிங்கிறது நம்ம அணிஞ்சிருக்கக்கூடியது. அது ஆர்னமெண்ட்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்ப 44க்கு ஃபோர்த் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 45. யாம் என்னும் பெயர்ச்சொல் ஒரு டேஸ் அப்படிங்கிறான். இப்ப யாம் யாம் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா தன்மை ஒருமைன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? யாம் யான் யாம் இப்படிதான் வரணும். ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, தன்மை ஒருமைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யான் யாம் தன்மை பன்மை தான் வரக்கு ஆன்சர் 100க்கு 100 அதிகம். யான் யாம் தான் சொல்லணும். சரிங்களா? நான் கவர்மெண்ட் ஆன்சரை பொறுத்தவரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட் நம்ம இதை திரும்ப கூட ரீசெக் கூட பண்ணிடலாம். சரிங்களா? ரீசெக் பண்ணிடலாம். அவசரப்பட்டு ஆன்சர் போட்டுற வேண்டாம். ஓகேவா? 45. 46ங்க கம்மாய். கம்மாய் அப்படிங்கிறது ஈஸியா போடலாம். கம்மாய் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா இது நமக்கு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய வழக்கு, வட்டார வழக்குல சொல்லுவோம். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய வட்டார வழக்குல கம்மாய் கம்மாய் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா ஏரி தான். ஏரிக்கு போறது தான் என்ன சொல்லுவோம்னா கம்மாய்க்கு போறோம் அப்படிமா. இப்ப 46க்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆன்சர் ஏ தான் கரெக்ட். 47 என்ன கொடுத்துறான் பாருங்க, ஆடி ஆடி. பாருங்க ஈஸியா போடலாம். அடுக்கு தொடர் அப்படின்னா பிரிச்சா பொருள் தரும். இரட்டை கிளவி அப்படின்னா பிரிச்சா பொருள் தராது. அப்ப ஒரு ஆடிக்கு நமக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா இருக்கு, மாதம் இருக்கு, ஆடி நான், அதுல இருந்து நமக்கு ஆடி ஆடுதல் அப்படி எடுக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர் தான். இது ஈஸியான கொஸ்டின் தான். 47க்கு பாருங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 48 சுட்டு வகையில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுட்டு வகை எடுத்துட்டோம்னால சுட்டு எழுத்துக்கள் நம்ம சொல்லாமனா சொல்லலாம். இப்ப சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆ இருக்கு, ஈ இருக்கு, ஊ இருக்கு. இப்ப இந்த ஆவும் ஈயும் தான் வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்துல இருக்குது. ஊ அப்படிங்கிறது வழக்கத்துல கிடையாது. ஓகேங்களா? இதை வச்சுதான் ஃப்ரேம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா அகச்சுட்டு ஒண்ணு, புறச்சுட்டு ஒண்ணு, மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்மை சுட்டு 3வது பிரிக்கிறாங்க. சேய்மை சுட்டு அப்படிங்கிறது 4வதா பிரிக்கிறாங்க. 5வது என்ன சொல்றோம் அப்படின்னா சுட்டு திரிபு அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? எல்லாமே புக்ல இருக்கக்கூடியதுதான். அப்ப அகச்சுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அகச்சுட்டுனா ஒரு வார்த்தை இருக்குன்னா 2ஆ உடைச்சோம், 2ஆ 3ஆ உடைச்சோம்னா பொருள் இருக்காது, மீனிங்லெஸ்ஸா இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா புறச்சுட்டு இருக்குன்னா ஒரு வார்த்தையை 2ஆ 3ஆ 4ஆ எத்தனையா உடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா மீனிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் புறச்சுட்டு.
அப்ப பாருங்க இங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா புறச்சுட்டு தான் கேட்டிருக்கான். அப்ப புறச்சுட்டு அப்படிங்கிறது பாருங்க பிரிக்கலாம். அவ்வானம். அப்ப தனியா பிரிக்கலாம். வானம் தனியா பிரிக்கலாம். அப்ப வானம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. ஓகேங்களா? அப்ப மீனிங் இருக்குதுனால என்ன சொல்லிருவோம் அப்படின்னா, புறச்சுட்டுன்னு சொல்லிருவோம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஏ தான் கரெக்ட். மீதி இருக்கலாம் பாருங்களேன். அவன், இவன், அவர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மோனோ சிலபல் வேர்ட். ஒரே ஒரு அசையில வரக்கூடியது. இத வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன ஆயிரும் பாருங்க, அகச்சுட்டாயிரும். சரிங்களா? அகம் ஆயி போயிரும். மீதி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? 48க்கு ஏ தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 49. இன எழுத்துக்கள் இல்லாத தமிழ் எழுத்து குடுத்திருக்கான். பாருங்க ஃபர்ஸ்ட் இன எழுத்துனால என்ன சொல்றோம் பாருங்க, 6 வல்லின எழுத்துக்களும், 6 மெல்லின எழுத்துக்களும் தான் இன எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கங்க கான்செப்ட். 6 வல்லினம் இருக்கணும், 6 மெல்லினம் இருக்கணும். அப்ப பாருங்க இங்க வல்லின எழுத்து எழுதுறேன். கா, சா, டா, தா, பா, ர. கசட தபற வல்லினம். சரிங்களா? மெல்லினம் பாருங்க. ங, ஞ, ந, ந, ம, ந. அப்ப பாருங்க 6 வல்லினம் வந்துருச்சு, 6 மெல்லினம் வந்துருச்சு. இது முதல் ரூலா வச்சுக்க. 2வது ரூல் என்ன குடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லினத்துக்கு அடுத்து தான் வல்லினம் வரணும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் இங்க போட்டோம் அப்படின்னா, இப்ப சிங்கம் இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது 8த் பிள்ளை. சிங்கம் அப்படின்னு எழுதுறோம். அப்ப பாருங்க இங்க இருக்கு, கா இருக்கு. அப்ப மெல்லினத்துக்கு அடுத்து தான் வல்லினம் இருக்கு. இது 2மே இனத்துக்கு தான். அடுத்து பாருங்க மஞ்சள் இப்படி எழுதலாமான்னா எழுதலாம். அப்ப இஞ்சு இருக்கு, சா இருக்கு. 2மே வல்லினம், மெல்லினம் தான். மெல்லினத்துக்கு அடுத்து தான் வல்லினம் இருக்கு. அடுத்து பாருங்க பண்டம் எழுதலாமான்னா தாராளமா எழுதலாம். பாருங்க இன்னு இருக்கு, டா இருக்கு. அப்ப இது போல எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதலாம். கம்பன் எழுதலாம், பந்தல் எழுதலாம், தென்றல் எழுதலாம். அப்ப இதுக்கு தான் இன எழுத்து. அப்போ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இடையின எழுத்துக்கள் இருக்கு. இடையின எழுத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னா, யா, ர, ல, வ, ல, ல. யரள, வளல இருக்கு. அப்ப யரள, வளல வந்து பாத்தீங்கன்னா, இதுல சேராது. இது ஒரு தனி தொகுதி. இது ஒண்ணு வச்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆயுத எழுத்து இருக்கு. ஆயுத எழுத்துக்கும் இன எழுத்து கிடையாது. ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து கிடையாது. இப்ப உயிரெழுத்து வகை எழுதுறோம் பாருங்க. நெடில் ஆ இருக்கு. அதோடைய இன எழுத்து என்ன இருக்குன்னா, குறில் ஆ இருக்கு. நெடில் ஈ இருக்கு. அதுவுடைய குறில் ஈ இருக்கு. நெடில் ஊ இருக்கு. அதுவுடைய குறில் ஊ இருக்கு. நெடில் ஏ இருக்கு. அதுவுடைய குறில் ஏ இருக்கு. இப்போ ஐ அப்படிங்கிறது மட்டும் தனியா இருக்கு. ஐ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன இணை எழுத்தா வருதுன்னா ஈ, ஐ, ஈல வருது. அடுத்து பாருங்க ஓ இருக்கு. அதுக்கு குறில் ஓ இருக்கு. ஔ இருக்கு. ஔ மட்டும் தனியா இல்ல. அதோட இணை எழுத்து என்ன கிடைக்குதுன்னா ஊ அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஒண்ணொண்ணுக்கு இன எழுத்து இருக்கு. அப்ப எந்த இனத்துக்கு இணை எழுத்து கிடையாது அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிறபடி ஆயுத எழுத்திற்கு தான் இணை எழுத்து கிடையாது. சரிங்களா? இப்ப 49வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 50 மலரும் உள்ளம். மலரும் உள்ளம் அப்படிங்கறதுடைய நூலுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க. பாருங்க ஒரே கொஸ்டின் தான். ஒரே ஆள் தான் ரிப்பீட் கொஸ்டின். அப்போ ஆலா வள்ளியப்பா. இப்பதான் நம்ம சொல்லியிருக்கோம் குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்ப 50வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான். 51 நாமக்கல் கவிஞர், நமக்கு காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், முதல் அரசவை கவிஞர் இதெல்லாம் இவர் வந்துருவார். கவிமணி தேசிய விநாயகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, தேசிய விநாயகம் கவிமணி அப்படிங்கிற பட்டம் தான். சரிங்களா? கன்னியாகுமரியை சேர்ந்தவர், நாஞ்சில் நாட்டு கவிஞர் இதெல்லாம் சொல்றோம். பாரதிதாசன் பாவேந்தர் அப்படிங்கிற பட்டம்லாம் இருக்கு. அந்த பாவேந்தர்ங்கிற பட்டம் பெரியார் நமக்கு அதை தந்திருக்காரு. அதனால தொண்டு செய்த பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும். இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஈஸியா எடுக்கலாம். அப்ப மலரும் உள்ளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஆலா வள்ளியப்பா அவர். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 51. பசுவின் துயரை போக்கியவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு ஸ்டோரியில வரக்கூடிய கொஸ்டின். பசுவுடைய துயரத்தை போக்கியவன் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு சோழ அரசன் தான். சரிங்களா? டைரக்ட் கொஸ்டின் தான், பாடல்ல வரக்கூடியது. சரிங்களா? அதனால இதை டைரக்டா போட்டலாம். 51க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 52. அயோத்தியதாசர் பதிப்பித்த நூல்கள். சரிங்களா? காத்தவராயன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான். மேகசின் எழுதியிருக்காரு. ஒரு பைசா தமிழன் 1907 எழுதியிருக்காரு. ஈஸியா சொல்லலாம். அப்ப அவர் பதிப்பித்த நூல்ல ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிறைய நூல் பதிப்பிச்சிருக்காரு. அதுல ஒண்ணு அப்படிங்கும்போது பால வாகடம் அப்படிங்கிற நூல் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா பதிப்பிச்சிருக்காரு. திருக்குறள்லாம் பதிப்பிக்கல. திருக்குறள் பதிப்பிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஞானப்பிரகாசம் 1812ல தான் பதிப்பிச்சிருக்காரு. ஆசாரக்கோவைலாம் பதிப்பிச்சது கிடையாது. டைரக்டா நூல் தான். ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களுடைய தொகுப்பு தான். சிலப்பதிகாரம் கிடையாது. சிலப்பதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், சிவகாமியம், ஐம்பெரும் காப்பியங்கள்ல போயிரும். அப்ப இது எதுவுமே வராது. சரிங்களா?
ரைட். சிலப்பதிகாரம் பதிப்பிச்சது கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓலைச்சுவடியில எடுக்கும்போது சிலப்பதிகாரம் அப்படிங்கும்போது உவேசா வந்துருவார். இங்க இவரு வந்து வரமாட்டார். ஓகேங்களா? பாலவாகடம் அப்படிங்கிறது தான் இவரு பதிப்பிச்ச நூலு. 52க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 53. உலகம் உண்ண உண். உலகம் என்ன பண்ணுதோ அத பண்ணு. உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். அவர் தான் சொல்லியிருக்கார். சரிங்களா? கரெக்ட். டைரக்டா போய்ட்ஸ் லைன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதனால நமக்கு பாரதிதாசன் தாராளமா எடுக்கலாம். 53க்கு ஆப்ஷன் 4th தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க 54. வேலு நாச்சியாரை பத்தி கொடுத்திருக்காங்க. வேலு நாச்சியாரை பத்தி எந்த புக்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6th புக்ல இருக்கு. சூப்பரான கொஸ்டின். வேலு நாச்சியாருடைய அமைச்சராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தாண்டவராயன். அவர் தான் அமைச்சரா இருந்திருப்பாரு. முத்துவடுகன பெரிய மருது, சின்ன மருதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருந்திருப்பாங்க. குயிலி அப்படிங்கிற அந்த படை தளபதி படை தலைவரா இருந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த பெண்ணுடைய தளபதியா இருந்திருப்பாங்க. குயிலி எல்லாம். இதை தாண்டி உடையாள் அப்படிங்கிற இவங்களுடைய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் கேட்கறான் அப்படிங்கும்போது அட்ரஸ் சொல்லாம இருந்தாளு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உடையாள். அதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கொன்றுவாங்க அப்படிங்கிற ஸ்டோரி எல்லாம் படிப்போம். ஓகேங்களா? அப்ப 54க்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அமைச்சராக இருந்தக்கூடிய யார் பாத்தீங்கன்னா தாண்டவராயன். 54க்கு 4th தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 55. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எல்லா பக்கம் சரிங்களா? திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. சரிங்களா? நெல் அதிலே கொடுத்துருக்கான் பாருங்க. திருநெல்வேலி அப்படின்னாலே நமக்கு விவசாயம் தான். ஓகேங்களா? விவசாயத்துல நெல் வளர்ச்சியில அதிகமா இருந்தது முன்னாடி. சரிங்களா? அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா திருநெல்வேலி. அப்போ யாரு புகழ்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அவர் தான் சொல்லியிருக்கார். சரிங்களா? சூப்பரான கொஸ்டின். 55க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரி. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 56. சிலர் சிலர். இப்போ இதை பிரிக்கலாமா பாருங்க. சிலர் அப்படின்னா கொஞ்சம் பேர். இன்னொரு சிலர்னா கொஞ்சம் பேர். அப்ப ஈஸியா போடலாம். அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்ல 2 கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிருக்கான். சரிங்களா? பாருங்க 56க்கு ஆப்ஷன் 4th தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 57. பூமியின் கிழக்கு வாசலாக திகழக்கூடிய நாடு. பூமிக்கே கிழக்கு வாசல் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியா தான். இது டைரக்ட் கொஸ்டின். புக்ல அப்படியே இருக்கு. புக் பேக் கொஸ்டின்ல அப்படியே இருக்கு. 57க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 58. எதுகொள் இது மாயை ஒன்று சொல் எரிகொள் மரளி. அந்த மரளி அப்படிங்கிறது தான் அர்த்தம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மரளி கொள் ஊழியின் கடல். அதுல வந்து கடை. இதுல மரளி அப்படிங்கறதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மரளி அப்படின்னாலே யமன் தான் அர்த்தம். சரிங்களா? யமன். அப்போ யமன் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. காலன் கிடையாது காலன். காலன் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா யமன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணிலே சொல்லியிருப்பாங்க. கலிங்கத்து பரணிலே ஜெயங்கொண்டார் சொல்லியிருக்காரு. அப்ப கலிங்கத்து பரணிலே ஜெயங்கொண்டார் என்ன சொல்றாருன்னா தஞ்சாவூர் கிடையாது சோழ அரசர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சோழ அரசர்களுடைய படையை கண்டு ஒரிஷா மக்கள் அதான் பண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரிஷா மக்கள் என்ன பண்றா அப்படின்னா சோழனுடைய யானை படையை கண்டு அப்படியே என்ன பண்ணுவான்னா அஞ்சுவான், பயப்படுவான். அவன் எப்படி பயப்படுறான் பாருங்க. ஐயோ வந்துட்டான்டா ஏமன் நம்மளை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு ஒடிசாக்காரன் ஒரு ஆளு வந்து பாத்தீங்கன்னா ஓடி ஒளியறது, மன்னிப்பு கேட்கறது, புதர்ல போய் ஒளியறது இப்படிதான் வாங்குவான். அப்படிதான் அவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய சோழர் படை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. சரிங்களா? அப்ப அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ காலன் காலன் அப்படின்னாலே யமன் தான். மரளி அப்படின்னாலும் யமன். சரிங்களா? 58க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 59. பறவை, மரம் ஆகியவையை முறையே கீழே கொடுத்திருக்காங்க. நமக்கு இது பெயர்ச்சொல் வகையில வரக்கூடியது. நமக்கு பொதுப்பெயர், காரண பெயர், இடுகுறி பெயர், சிறப்பு பெயர்லாம் பார்க்கிறோம். அப்ப பறவை அப்படிங்கறதுனால பறக்கறனால அதுக்கு பேரு பறவை. அப்போ காரண பொது பெயர்ல வரக்கூடியது. பாருங்க காரண பொது. மரம் அப்படிங்கிறது என்னன்னா இடுகுறி பெயர். இதுவும் சொல்லலாம். இப்ப பாருங்க ஒண்ணு இடுகுறி பெயர் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காரண பெயர்னு வைக்கிறோம். சரிங்களா? காரண பெயர்னு ஒண்ணு வைக்கிறோம். இந்த இடுகுறி பெயரைத்தான் 2 ஆங்கிள்ல உடைக்கிறோம். இடுகுறி பொது பெயராகவும், இடுகுறி சிறப்பு பெயராகவும் 2 ஆங்கிள்ல உடைக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த காரண பெயரு 2 ஆங்கிள்ல உடைக்கிறோம். காரண சிறப்பு, காரண பொது அப்படிங்கிறோம். சரிங்களா? இப்ப பாருங்க இடுகுறி பொது பெயர்னா இப்ப மரம் அப்படின்னு வைக்கிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் லைட்டா பார்த்து வச்சுக்க. மரம் அப்படின்னு வைக்கிறோம். எந்த ஒரு காரணமுமே கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் தான் இடுகுறி பெயர். சரிங்களா? அப்ப மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மரம்னு வச்சான். மரத்துக்கு பதிலா மண்ணுன்னு வச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் மண்ணுன்னு தான் கூப்பிடுவோம். மண்ணுன்னு தான் நம்ம அழைப்போம்.
இதே மண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணுன்னு வச்சுட்டான். மண்ணுன்னு வைக்காம மரம்னு வச்சிருந்தா அது என்ன பண்ணுவீங்க? கீழ கிடக்கிறது மரம் மரம் தான் சொல்லுவோம். அப்ப எந்த ஒரு ரீசனுமே இல்ல. எந்த ஒரு காரணமுமே கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் தான் இடுகுறி பெயர். அப்ப இதுல வெரைட்டி எடுக்கிறோம்னா என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, இடுகுறி சிறப்பாயிரும். இப்ப மரம் இருக்கு. மாமரம் எடுக்கலாம். அப்ப இடுகுறி சிறப்பாயிரும். தென்னை மரம் எடுக்கலாம். அப்ப அது என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, இடுகுறி சிறப்பாயிரும். பனை மரம் எடுக்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, இடுகுறி சிறப்பாயிரும். அப்ப எந்த ஒரு காரணமுமே இல்ல. பொதுவான பெயரு இடுகுறி பொது. அதுல சிறப்பு வெரைட்டி எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, நமக்கு இடுகுறி சிறப்பாயிரும். இடுகுறி பொது வேற, இடுகுறி சிறப்பு வேற. அப்ப இங்க வாங்க காரண பொது. அப்ப காரணம்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அதனால பேர வச்சிருக்கான். அப்ப பறவை எல்லாம் என்ன ஆகுதுன்னா பறக்குது. அதனால என்ன பண்ணிட்டான்னா பறவைன்னு பேர வச்சுட்டான். இப்ப இதுல நீங்க வெரைட்டி எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, இப்ப மரங்கொத்தி இப்படின்னு எடுக்கலாம். மரங்கொத்தி. அப்ப இதுடைய சிறப்பு தன்மை என்னன்னா, மரத்த கொத்துறனால மரங்கொத்தி அப்படி எடுக்கலாம். சரிதானுங்க? அப்ப இங்க பாருங்க பறவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எதுல வருது அப்படின்னா, காரண பொதுல வருது. மரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இடுகுறி பொதுல வருது. இதுல வெரைட்டி எடுத்தாலோ, இதுல வெரைட்டி எடுத்தாலோ என்ன ஆயிரும்னா சிறப்பாய் போயிரும். ஓகேங்களா? ஓகே ரைட். அப்ப 59க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, 4த் தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 60. கள்வனை கொல்வது கடுங்கோல் அன்று. அப்போ எதுல வச்சு சொல்லியிருக்கான் பாருங்க. சிலப்பதிகாரம் தான். பாண்டிய மன்னர் தான். அடிச்சனா ஆப்ஷனே இருக்கு. 60வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? சிலப்பதிகாரம் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம லெசனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு லெசனுக்கும் உண்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்னாலும் சொல்லுங்க. நம்ம திரும்ப சொல்றதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் ரெடி தான். ஓகேவா? நீங்க ஏதாவது டவுட்னாலும் சொல்லுங்க. அந்த கொஸ்டின் திரும்ப கூட பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.